பாளையக்காரர் கிளர்ச்சி பகுதி 1. பாளையப்பட்டு முறை. ஒரு காலத்தில் தமிழ்நாடு முழுக்க விஜயநகர பேரரசு ஆட்சி இருந்தது. அந்த பேரரசு ரொம்ப பெருசு. அதனால் ஒரே இடத்துல இருந்து எல்லா பகுதிகளையும் நேரடியாக ஆள முடியலை. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, நாட்டை பல பகுதிகளாக பிரித்தாங்க. ஒவ்வொரு பகுதியையும் ஒரு இராணுவ தலைவரிடம் ஒப்படைச்சாங்க. அந்த இராணுவ தலைவர்களை அமர நாயக்கர்னு சொன்னாங்க. அவர்கள் ஆட்சி செய்த நிலப்பகுதிகளுக்கு அமர நாயக்கர் தானம்னு பெயர் வந்துச்சு. அதுக்கப்புறம் விஸ்வநாத நாயக்கர் ஆட்சி காலத்தில் அவரோட தளவாய் அரியநாத முதலியார் ஒரு பெரிய மாற்றம் பண்ணார். அவர் தமிழ்நாட்டை 72 பகுதிகளாக பிரித்தார். இந்த பகுதிகளுக்கு தான் பாளையம்னு பெயர் வந்துச்சு. இந்த 72 பாளையங்களும் மதுரை நாயக்கர்கள் ஆட்சி முடிஞ்ச பிறகும் நீண்ட காலம் இருந்துச்சு. மதுரை நாயக்கர்கள் மட்டும் இல்லை, செஞ்சி நாயக்கர்களும் இந்த பாளையப்பட்டு முறையை தான் பின்பற்றினாங்க. இப்படி நிலத்தை பிரித்து ஆட்சி செய்கிறது தமிழ்நாட்டுக்கு அப்போ புதுசாக இருந்துச்சு. அதே மாதிரி பாளையக்காரர்களும் நமக்கு புதியவர்கள் தான். தொடக்க காலத்தில் பெரும்பாலான பாளையக்காரர்கள் ஆந்திராவிலிருந்து வந்த இராணுவ தலைவர்கள். பின்னாடி 16ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதிக்குள்ள விஜயநகர பேரரசு ரொம்ப பலவீனமாக ஆரம்பிச்சிச்சு. அப்போது இந்த பாளையக்காரர்கள் தங்களை தாங்களே சுதந்திரமாக அறிவித்து ஆட்சி பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த சுதந்திரத்தில் பின்னாடி ஆற்காடு நவாபும் ஆங்கிலேயர்களும் தலையிட ஆரம்பித்தாங்க. இது பாளையக்காரர்களுக்கு பிடிக்கல. அவர்கள் அதுக்கு எதிர்த்தாங்க. அந்த எதிர்ப்பு தான் பின்னாடி பெரிய அளவுக்கு வளர்ந்து பாளையக்கார கிளர்ச்சியாக மாறிடுச்சு. பாளையம்ங்கிற பெயர் ஏன் வந்துச்சு? ஆந்திர நாயக்கர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய ஆரம்பித்தப்ப நாட்டை நிர்வகிக்க வசதியாக இருக்கணும்னு நினச்சாங்க. தமிழ்நாட்டை பல பகுதிகளாக பிரித்தாங்க. அந்த பகுதிகளுக்கு தான் பாளையம்னு பெயர் வந்துச்சு. இந்த பாளையம் அப்படிங்கிற வார்த்தை தெலுங்கில் பாலமுன்னு சொல்லுவாங்க, தமிழில் பாளையம்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் இந்த சொல்லுக்கு இராணுவ முகாம் அப்படின்னு அர்த்தம்தான் இருந்துச்சு. ஆனால் பின்னாடி இந்த பாளையங்கள் ஒரு முகாம் மட்டும் இல்லாமல் மாவட்டம் மாதிரி ஒரு பெரிய நிர்வாக பகுதியாக குறிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு பாளையமும் ஒரு நல்ல பாதுகாப்பு இருந்த நிர்வாக மையமாக இருந்துச்சு. அதாவது அங்கே கோட்டை இருக்கும், படை இருக்கும், நிர்வாகம் இருக்கும், வரி வசூல் இருக்கும். இதனால் இந்த பாளையங்கள் புதிய அரசியல் அமைப்புகளாக உருவாக ஆரம்பிச்சிச்சு. தமிழ்நாட்டில் பல முக்கியமான வலிமையான பாளையங்கள் இருந்துச்சு. அதில் முக்கியமானது ராமநாதபுரம், சிவகங்கை, உடையார்பாளையம், அரியலூர், பாஞ்சாலங்குறிச்சி. பொதுவாக இந்த பாளையங்களை 2 வகையாக பிரிப்பாங்க. 1 தெலுங்கு பாளையம், 2 தமிழ் பாளையம். மேற்கு பக்கம் இருந்த நெற்கட்டும் செவல், சிவகிரி, சாத்தூர், அழகாபுரி போன்ற பாளையங்களை தமிழ் பேசும் பாளையக்காரர்கள் ஆட்சி செஞ்சாங்க. ஆனால் கிழக்கு பக்கம் இருந்த எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, கடல்குடி போன்ற பாளையங்களை தெலுங்கு பேசும் பாளையக்காரர்கள் ஆட்சி செஞ்சாங்க. இப்படி தமிழ்நாடு பல பாளையங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாளையத்துக்கும் தனித்தனி ஆட்சி இருந்துச்சு. அடுத்தது பாளையக்காரர். ஒவ்வொரு பாளையத்திற்கும் ஒரு தலைவர் இருப்பாங்க. அந்த தலைவர் தான் பாளையக்காரர் அப்படின்னு அழைச்சாங்க. இந்த பாளையக்காரர் அவர் ஆட்சி செய்த பாளையங்களுக்கு பரம்பரை உரிமையாளராக இருப்பார். அதாவது அந்த நிலம் பரம்பரையாக அவங்க குடும்பத்திலேயே தொடர்ந்து வந்துட்டுருக்கும். பாளையக்காரர் தங்களுடைய பகுதிகளில் கோட்டைகளை கட்டி அதை பாதுகாப்போடு வச்சுருந்தாங்க. உதாரணத்திற்கு மதுரையை ஆட்சி செஞ்ச விஸ்வநாத நாயக்கர் மதுரை நகரத்தை மறுபடியும் சீரமைத்த போது மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி முழு நகரத்தை சுற்றி ஒரு பெரிய அகழி போட்டு இரட்டை சுவர் கட்டியும் ஒரு பெரிய கோட்டையும் கட்டினார். அது மட்டும் இல்லை, அந்த கோட்டையை சுற்றி பாளையக்காரர்கள் வேலை செய்ய அவர்களோட அலுவலகங்களுக்கு 72 இரட்டை மாடி கட்டடங்களையும் கட்டினார். பின்னாடி 1849ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கலெக்டர் பிளாக்பர்ன் மதுரை நகரத்தை விரிவுபடுத்தணும்னு நினச்சி இந்த கோட்டை சுவர்களையும் அரண்மனைகளையும் அகற்ற சொல்லிட்டாரு. பாளையக்காரர்கள் நாயக்கர்கள் கீழ் வேலை செஞ்சவங்க. அதாவது அவர்கள் நாயக்கரின் பிரதிநிதி மாதிரி. அவர்கள் செய்த எல்லா வேலைக்கும் நாயக்கர்கள் தான் பொறுப்பு. அப்போது பாளையக்காரர்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு பொறுப்பு யார்? நாயக்கர்கள். பாளையக்காரர்களோட முக்கிய வேலை வரி வசூல் பண்ணுறது. அவர்கள் வசூல் செய்த வரியை 1/3 பங்கு நாயக்கர்களுக்கு கொடுக்கணும். மீதமுள்ள பணத்தில் படை வச்சிருக்கணும், பாதுகாப்பு செய்யணும்,
தங்களோட செலவுகளையும் பார்த்துக்கணும். அதுக்கு கூடுதலாக பாளையக்காரர்களுக்கு இன்னும் சில பொறுப்புகளும் இருக்குது. பாளையத்தை நிர்வாகம் செய்யணும், மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், சட்ட ஒழுங்கை காக்கணும், நீதி வழங்கணும், நாயக்கர் கேட்டால் படையை அனுப்பணும். இப்படி எல்லா பொறுப்புகளையும் பாளையக்காரர்கள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க.